சிங்கமுனரி அருகே மின்னல் வேகத்தில் வந்த அரசு பேருந்து மோதியதில் பால் வாங்க வந்த தங்கை உயிரிழப்பு. அக்கா கவலைக்கிடம். உறவினர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே கோவில்பட்டியில் பால் வாங்க வந்த அக்கா கவிபிரபா, தங்கை சாதனா ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மீது பழனியில் இருந்து காரைக்குடி நோக்கி மின்னல் வேகத்தில் வந்த அரசு பேருந்து மோதியதில் தங்கை சாதனா உடல் நசுங்கி இழுத்து சென்றதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அக்கா கவிபிரபா கவலைக்கிடமாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். கோவில்பட்டியில் சேர்ந்த பழனியப்பன், ரேணுகா தம்பதியினர் மகள் கவிபிரபா, சாதனா இருவரும் ஊருக்குள் இருந்து பால் வாங்க வந்த இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர். அப்போது பயணிகளை ஏற்றிக் கொண்டிருந்த தனியார் பேருந்தை மின்னல் வேகத்தில் வந்த காரைக்குடி செல்லும் பேருந்து தனியார் பேருந்தை கடந்து சென்ற போது ஓரமாக வந்த ஸ்கூட்டி மீது கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் பேருந்து முன் சக்கரத்தில் சிக்கிய ஸ்கூட்டியும் சிறுமியும் தரதரவென இழுத்து சென்ற போது ஓரமாக நின்ற மற்றொரு ஸ்கூட்டியும் முன் சக்கரத்தில் சிக்கி சாலையை விட்டு இறங்கி நின்றது. இதில் சாதனா உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் அக்கா கவிபிரபா உயிருக்கு ஊசலாடிய நிலையில் 108 வாகனம் மூலம் சிங்கமுனரி அரசு மருத்துவமனைக்கு சென்று முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். விபத்து நடந்தவுடனே அரசு பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. மேலும் தற்போது உறவினர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 1 மணி நேரமாக நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன.